வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விஸ்வாசு தமிழ் வருஷத்திலே சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய நவகிரகங்களிலேயே சாயா கிரகங்களாக, நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது அவர்களுடைய பெயர்ச்சியானது பற்றி 12 ராசிக்காரர்களுக்கும் 1.5 வருட காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லி வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் கடகராசி மெய்யன்பர்களுக்கு இந்த 1.5 வருட காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு. முதலாவதாக அனைவருக்கும் ஒன்றை தெரிவித்து விடுகின்றேன். கடகராசி மெய்யன்பர்களுக்கு இந்த ராகு கேது ஆகிய இந்த 2 கிரகங்களுமே நிழல் கிரகங்கள் தான், சாயா கிரகங்கள் தான். மற்ற 7 கிரகங்களுக்கும் இவர்கள் சத்துருதான். ஆனால் இந்த ராகு பகவானானவர் மோட்சக்காரகன், நமக்கு கேது பகவானானவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞானகாரகன். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தாங்கள் அனைவரும் இந்த 1.5 வருட காலமும் தினந்தோறும் சொல்ல வேண்டிய ராகு பகவான் கேது பகவானுடைய ஸ்லோகத்தை தங்களுக்கு விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம். ராகு பகவானுடைய ஸ்லோகமானது அர்த்தகாயம், மகாவீரியம், சந்திராதித்ய விமர்தனம், சிம்ஹிகா, கர்ப்பசம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யகம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத். இப்பொழுது கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய ஸ்லோகம் பலாசபுஷ்ப சங்காசம் தாரகாகிரக மஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத் மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம்யகம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் கண்டிப்பாக சொல்லிட்டு உங்களுடைய பணிகளை ஆரம்பிக்க வேண்டுமாய் கடகராசி மெய்யன்பர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கடகராசி மெய்யன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ராகு கேது பகவான் ஆகியோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் 5126, ஆங்கில வருஷம் 2025-26. ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025-26. நமது சேனலில் இன்றைய பதிவாண்டு வரவிருக்கும் விஸ்வாவசு வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 13/1/5126 நாள் 26/4/2025 சனிக்கிழமை அன்று மாலை சரியாக 4:17 நவகிரகத்திலேயே சாயா கிரகங்களாக, நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். இந்த ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி, அவர்கள் பெயர்ச்சியாகி பராப வருஷம் ஐப்பசி மாதம்
அதாவது ஆங்கில மாதம் அக்டோபர் 2026 ஒன்றரை வருட காலத்திற்கு ஸ்ரீ ராகு பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலும் கேது பகவானாகப்பட்டவர் சிம்மராசியிலும் சஞ்சாரம் செய்வார்கள், அதாவது இருப்பார்கள். அதனால் இந்த ஒன்றரை வருட காலத்திற்கு உண்டான கடகராசி மெய்யன்பர்கள் தங்களுக்கு உண்டான பலன்களை பற்றியதான் இன்றைய தினம் முழு விளக்கமாக பெறவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ராகு கேது பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் நலமுடன், இனிய ஆசீர்வாதங்கள். இந்த கடகராசி இதில் எந்தெந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தோம்னா, புனர்வசு நட்சத்திரம் 4ஆம் பாதம், புஷ்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆஸ்லேஷா நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் அடங்கும். இந்த புனர்வசு நட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அதே புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனிச்சர பகவான். ஆஸ்லேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான். இந்த புதன் பகவானை விட ரொம்ப விசேஷம் என்னென்னு கேட்டேன்னா, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஒன்று இருக்குது. என்னன்னாக்க, ஆதிசேஷன் சாட்சாத்து நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் வந்து சயனம் கொண்டிருக்காரு, பள்ளி கொண்டு இருக்காருன்னா நாகத்தில், அதுதான் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுடைய நட்சத்திரமும் ஆயில்யம்தான். இதை வந்து எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் 2 பேர் அதிபதியாக வருவா. அதே கடகராசி மெய்யன்பர்களுக்கு இந்த ராசிக்கு அதிபதியா சந்திர பகவான். அப்படி பார்த்தீர்களே ஆனால் இந்த ராகு கேது பெயர்ச்சி தங்களுக்கு இதுவரை உங்களது ராசியிலிருந்து பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் விஸ்வாவசோஷம் சித்திரை மாதத்தில் உங்களது ராசிக்கு அஷ்டமாதிபதியாக வரப்போகிறார். அதே சமயம் இந்த இதுவரை உங்களது ராசியிலிருந்து 3ஆம் இடமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் இருந்து கொண்டிருந்த கேது பகவான் உங்களது ராசிக்கு 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானம், அதைவிட குடும்பஸ்தானம், அந்த இடத்துக்கு அவர் பயிற்சியாக போகிறார். உங்களுக்கு சித்திரை மாதத்திலிருந்து அவர் வரப்போகிறார். அப்ப இந்த ராகுகேது பயிற்சியினால இந்த கடகராசி மெய்யன்பர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் 1.5 வருஷத்துக்கு? விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் முதல் ராகு பகவானாகப்பட்டவர் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்தும் கேது பகவானாகப்பட்டவர் உங்களது ராசியிலிருந்து 2ஆம் ராசியாக இருக்கக்கூடிய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்திலும் கேது பகவான் அமர்வதினால் பலவிதமான இன்னல்களுக்கு நீங்கள் ஆளாக நேரிடும். காரணம் என்ன அப்படின்னாக்க, ஏற்கனவே உங்களுக்கு வந்து இப்போ வந்து அஷ்டமத்தில் வந்து சனீஸ்வர பகவான் உட்காந்துருக்க. ஆனால் இந்த ராசியில் வந்து புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி அவர் தான்.
அந்த பூச நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் அவர் அவ்வளவு தூரம் தொல்லை கொடுக்காம இருப்பார். எந்த ஒரு கிரகங்களுமே சரி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த 3 நட்சத்திரங்களில் இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தொல்லையானது சற்று கம்மியாகத்தான் கொடுப்பார்கள். நல்ல ஒரு விஷயத்தில் அவர்கள் அமரப் போகிறார்கள் என்றால் உங்களுக்கு நல்லதை செய்வார்கள். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமானது ஆர்த்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் மற்றும் சரபுஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு. அவர் கும்பராசியிலே சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் போரம் பலனை அவ்வளவு தூரம் கெடுதல் செய்ய மாட்டார். அதே சமயம் இந்த கேது பகவானுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அவர் அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம். இந்த 1.5 வருட காலத்தில் அவர் மகம் நட்சத்திரத்தை சஞ்சாரிக்கும் போது உங்களுக்கு அவ்வளவு தூரம் தொல்லையை கொடுக்க மாட்டார். அந்த 4 மாதத்தில் அவர் சஞ்சரிக்கும் போது அதுக்கப்புறம் தொல்லையை கொடுக்க ஆரம்பிச்சிடார். 1க்கு 2 கவனமாக இருக்கணும். ஆனால் கடகராசி மெய்யன்பர்களுக்கு இந்த 1.5 வருட காலம் எப்படி இருக்கும்னாக்க, ஏற்கனவே சனீஸ்வர பகவானால உங்களுக்கு பல தொல்லைகள் இருக்கு. அவர் அஷ்டமத்தில் உட்கார்ந்துட்டு இவர் சனீஸ்வரர்களோட சேர்க்கையாகி ராகு பகவானும் சேர்ந்து அந்த இடத்துல போய் உட்கார போறார். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இரட்டிப்பு தொல்லைகள் வரும். உத்தியோகத்தில் தொல்லை வரும், உடல் உபாதைகளில் தொல்லை வரும். யாருக்காவது நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு அவள் பணம் கட்டாமல் போயிட்டு அதுக்கு பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லைன்னா உங்களை விசாரணைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த விதமான தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் உங்களை விசாரணைக்குன்னு சொல்லிட்டு காவல் அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு போவா. திருமண தடையானது கண்டிப்பாக ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களுக்கு சொல்லுவா, உத்தியோகத்தை நீங்கள் கண்டிப்பாக பிரமாதமாக இன்டர்வியூலாம் நல்லா அட்டன் பண்ணிட்டேள், உங்களுக்கு வேலை நிச்சயம்னு சொல்லுவா. ஆனால் கடைசி நேரத்தில் வேலை கிளம்புற அன்றைக்கி கரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்லுவா, நீங்கள் இப்போ வர வேண்டாம், நாங்கள் அப்புறமா சொல்லி அனுப்புகிறோன்னுவா. வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் கண்டிப்பாக நஷ்டமானது ஏற்படும். இருக்கிற வியாபாரத்தை வச்சுட்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் போகிற விஷயம் பண்ணணுன்ற எண்ணத்தை இந்த 1.5 வருஷத்தில் விட்டுருங்க. உங்கள் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். இது உங்களுக்கு இந்த 1.5 வருட காலத்துக்கு உள்ள பொதுவான பலன். ஆனால் புனர்பூச நட்சத்திரம், கடகராசியிலே புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவை என்றாலும், புஷ்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 ஆகிய பாதங்களில் பிறந்தவை என்றாலும், ஆசிலேஷ நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4 ஆகிய பாதங்களில் பிறந்தவை என்றாலும், தாங்கள் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே உங்களது ஜாதகத்திலே இந்த ராகு, கேது ஆகிய இந்த 2 நிழல் கிரகங்களும் ராகு பகவானுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை, சுவாதி, சரபுஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பார்களே ஆனாலும், இதே கேது பகவான் அவருக்கு
உரியதான நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் ஆகிய இந்த 3 நட்சத்திரங்களில் அவர்கள் அமர்ந்திருப்பார்களே ஆனாலும் உங்களுக்கு இந்த 1.5 வருட காலம் அவர்களால் தொல்லைகளானது சற்றுதான் குறையும். அதாவது 50% தொல்லை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது ஒரு 20% வரும். மொத்தம் 100% தொல்லை தான் கடகராசி மையன்பர்களுக்கு. அதில் 50% போயிட்டா 50% நன்னா இருப்பு. ஆனால் 50% தொல்லை உண்டு, அதில் சந்தேகம் கிடையாது. இவர்கள் நட்சத்திரத்தில் அவர்களுக்கு சொந்தமான நட்சத்திரம் உங்களது ஜாதகத்தில் ஜனன காலத்தில் அமர்ந்திருந்தாலும் தங்களுடைய ஜனன காலத்திலே இந்த ராகு பகவானோ அல்லது கேது பகவானோ உங்களது லக்னம் என்பது உயிர், அந்த லக்னத்திலோ அல்லது லக்னத்திற்கு 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்திலோ அல்லது குடும்பஸ்தானத்திலோ அல்லது 7ஆம் இடமாக இருக்கக்கூடிய கலத்திரஸ்தானத்திலோ அல்லது 8ஆம் இடமாக இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்திலோ இந்த ராகு பகவான் கேது பகவான் அமர்ந்திருப்பார்களே ஆனால் கண்டிப்பாக அது தோஷம். அதே சமயம் உங்களது ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருந்தால் அதுவும் கண்டிப்பாக கேதுனுடைய தோஷம். ராகு இருந்தால் தோஷம் கிடையாது, கேது இருந்தால் தோஷம் உண்டு. அதே சமயம் இந்த ராகு கேது பகவான் ஆகியவர்கள் உங்கள் ஜாதகத்தில் அவர்களுக்கு அப்பிரதட்சணமாக உங்களை எப்பயுமே பிரதட்சணமாக தான் பண்ணிட்டு போகணும். அப்பிரதட்சணமாக ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அமைந்திருக்குமே ஆனால் காலசர்பதோஷம். அதே இந்த ராகு கேது பகவானுக்கு நீங்கள் இப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் பிரதட்சணம் அப்படி வந்தாக்க சர்வகால தோஷம். இரண்டுமே தோஷம்தான். அது இருக்கா இல்லையா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அதே சமயம் இந்த ராகு கேது பயிற்சி 1.5 வருட காலத்திலே கடகராசி மெய்யன்பர்களுக்கு உங்களது ஜாதகத்திலே இந்த ராகு பகவானும் கேது பகவானும் 7 கிரகங்கள் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் இல்லாமல் மற்ற கிரகங்களுடைய நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கடகராசி மெய்யன்பர்களுக்கு இந்த 1.5 வருட காலம் 90% தொல்லைதான். அதே உங்களது ஜாதகத்தில் தற்பொழுது நடக்கக்கூடிய தசா சுபக்கிரக தசைகளாக இருக்குமே ஆனால் சுபக்கிரகங்கள் தான் யாரு? சந்திரன். அந்த சந்திரனை விட்டுருங்க. ஏன்னா சந்திரன் 2 பேருக்குமே 2.25 நாள் தான் இருப்பார். அதனால சந்திரனை இந்த ராகு கேது கணக்கிலேயே எடுத்துக்கிறது கிடையாது. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த சுபக்கிரகங்களுடைய தசை தற்போது உங்களுக்கு நடக்குமே ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி 1.5 வருட காலம் உங்களுக்கு 40% நல்லது நடக்கும், 60% தொல்லைகள் ஏற்படும். அதே சமயம் அசுபக்கிரக தசைகள், அசுபக்கிரக தசைனா யாரு? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவர்களுடைய தசா தற்போது உங்களுக்கு நடக்குமே ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக 100க்கு 100% உங்களுக்கு பலவிதமான இன்னல்களானது ஏற்படும். புதிதாக திருமணமாகி இருக்கக்கூடிய தம்பதிகள்
மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். 2 பேரும் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா உங்களுக்கு 2ல் குடும்பஸ்தானத்தில் கேது உட்கார போகிறார். அட்டமத்தில் சனியுடைய சேர்க்கையில் போய் உட்கார போகிறார் ராகு. தம்பதிகள் பிரியக்கூடிய சூழ்நிலையானது உருவாகும். கவனம் தேவை. சரி, எவ்வளவு மோசமாக இருக்குன்னு சொல்கிறேன், இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? இந்த பதிவிலே ஆரம்பத்திலேயே தங்களுக்கு இந்த ராகு பகவான் கேது பகவானுடைய ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அந்த ஸ்லோகத்தை நித்தியமும் சொல்லுங்க. எவ்வளவு முறை உங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை சொல்லுங்கள். இந்த 1.5 வருட காலமும் தினந்தோறும் உளுந்து கொள்ளு ஆகிய 2ஐயும் ஆகாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உளுந்து கொள்ளு, அந்த கொள்ளை ரசம் பண்ணி சாப்பிடலாம், இல்லை சுண்டல் பண்ணி சாப்பிடலாம். உளுந்து வடையை போட்டு சாப்பிடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்புல சேரணும். நாங்கள் தான் டெய்லி இட்லி சாப்பிட்றோமே, தோசை சாப்பிட்றோமே, இல்லை உளுந்து போட்டிருக்கோமே, அதெல்லாம் கணக்கில் வராது. சேர்க்கை இல்லாமல் தனிப்பட்ட முறையிலே சாப்பிட வேண்டும். அதைவிட மிக முக்கியம் என்னவென்றால், உங்களுக்கு சௌகரியம் கிடைக்கும் பொழுது, உங்களது ஜாதகத்திலும் தோஷமாக இருக்கின்றது, தற்போதும் இதுவாக அமரப்போவது இடமானது சரியாக இல்லை, என்னதான் பண்றது அப்படின்னா மனக்குழப்பமே வேண்டாம். உங்களுடைய கிரகத்துக்கு பிரமாதமாக வேதம் படித்த பிராமணர் அந்தணரை அழைத்து நவக்கிரக ஹோமத்தை முதலில் செய்து கொள்ளுங்கள். அவருக்கு இந்த ராகு கேது இந்த 2 கிரகங்களை தனிப்பட்ட முறையிலே செய்வதற்கு அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். வருஷத்தில் ஒரே நாள், இந்த 1.5 வருஷத்துக்கு ஒரே நாள் செஞ்சால் போதும். அந்த 1.5 வருஷத்துக்கு அவருக்கு திருப்தி ஆகிடும். சரி, எனக்கு சொல்கிற எல்லாரும், நாங்கள் எல்லாரும் அந்த ஸ்தலத்துக்கு போகிறோம், திருநாகேஸ்வரம் போகிறோம், இல்லைனா திருவண்ணாமலை போகிறோம், அப்படி இல்லைன்னா காளஹஸ்திக்கு போகிறோம், அங்கே போய் நாங்கள் பண்ணிட்டு வந்துடுறோம், சரியாக போயிடும். அதாவது எல்லாரும் கோவிலுக்கு போங்க, கோவிலுக்கு போக வேண்டான்னு நான் யாரையும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார். அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுங்க. இந்த ராகு பகவானும் கேது பகவானும் அந்தந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சாட்சாத்து பரமேஸ்வரனை தரிசனம் செய்ய அவர்கள் அங்கு சென்று இருக்கிறார்கள். அதுதான் முக்கியமான அர்த்தம். அதனால நாம அங்க போய் சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம், அவ்வளவுதானே தவிர நீங்க அங்க போய் பரிகாரம் பண்ணினீங்கன்னா அது அந்த கோவிலோட சரியா போடும். நீங்க வீட்டுக்கு வந்தேன்னா உங்களுக்கு வீட்டில் தொல்லை, அந்த தொல்லை கொடுத்துட்டே தான் இருக்கும். நம்ம கிரகத்தில் தானே இருக்கு நவக்கிரகம். அப்ப நம்ம வீட்டில் பண்ணாதானே, அதை திருப்தி பண்ணாதானே அது உட்காந்துருந்து சரியான முறையில் நமக்கு வேலை செய்யும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா செலவாகக்கூடாது, பணமானது செலவாகக்கூடாது. அப்போ பணம் நம்ம செலவு பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போய் என்னதான் போய் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு நம்ம பணம் செலவு பண்ணுறதுன்னு பண்ணுறோம். அதை விட இது கொஞ்சம் கூட ஆகும், அவ்வளோதான். அதற்கு இருக்கிற பலன் வேற, இதுக்கு இருக்கிற பலன் வேற. எல்லாரும் நவக்கிரக ஹோமத்தை பண்ணுங்கோ. அதுலேயே இந்த ராகு கேதுக்கோ தனிப்பட்ட முறையில் பண்ணுங்கோ கடகராசி மெய்யன்றர்கள். அதை செஞ்சு சாட்சாத்து பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெற்று இந்த 1.5 வருட காலத்திற்கு ராகு பகவான் கேது பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய்
அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபம் அஸ்து.